ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் உங்களுடைய QLA 3F சண்டே டிப்ஸ் பார்க்க போகிறோம். 31/3/2019 இதோடைய HDF ஃபார்முலா, அதாவது ரிசல்ட்டோட கூட்டி அதுலேருந்து வர ஆன்சரை நம்ம 47ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நான் போட்டு காட்டுறேன். சண்டேயோடைய லாஸ்ட் 2 ட்ராக்கு முன்னாடி உள்ள ரிசல்ட் என்னென்னா 580 நண்பா. ஸோ இந்த 580வை அதே HDFஆல் கூட்ட போகிறேன். அதாவது 580 + 580. ஸோ இதை அப்படியே கூட்ட போகிறேன். ஸோ இதை நம்ம கூட்டினோம்னா நம்மளுக்கு வந்து 1160 கிடைக்குது நண்பா. ஸோ இந்த 1160 வகுத்தல் 47. ஸோ 47ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 24 கிடைக்குது நண்பா. ஸோ 24 தான் நண்பா டச்சு 2 அல்லது 4. ஸோ நம்மளுக்கு வந்து 580க்கு அப்புறம் நம்மளுடைய ரிசல்ட் என்னன்னா 825 தான் நண்பா ரிசல்ட். இதில் வந்து 2 ஹிட் ஆயிருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஸோ 825க்கும் போட்டு பார்ப்போம். 825 இந்த 825 அதே 825ஆல் கூட்ட போகிறோம். ஸோ 825. ஸோ 825 ஈக்குவல் டு 1650 நண்பா. 1650 வருது. ஸோ இந்த 1650 வகுத்தல் 47 35 வரும் நண்பா. 35. ஸோ 3 அல்லது 5 தான் டச்சு. ஸோ 825க்கு அப்புறம் ரிசல்ட்டு 933 நண்பா. ஸோ 3 ஹிட் ஆயிருக்கும். இதில் டபுளாகவே ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த 933 தான் நண்பா போன சண்டேவுடைய ரிசல்ட்டு. ஸோ நம்ம 933க்கு போட்டு பார்ப்போம். ஸோ இது எல்லாமே முன்னாடி உள்ள கால்குலேஷனை போட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ நண்பா இது ஃபுல்லாகவே சான்சஸ் தான், வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ 933க்கு போட்டு பார்ப்போம். 933 + 933 ஈக்குவல் டு 1866 வரும் நண்பா. ஸோ இந்த 1866 வகுத்தல் 47. ஸோ 47ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 39 கிடைக்குது நண்பா. ஸோ இதோட டச்சு 3 அல்லது 9க்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. நம்மளுக்கு போன ரிசல்ட் வந்து சண்டேயோட ரிசல்ட் 933 தான். ஸோ அதே 933ல சான்சஸ் காட்டியிருக்கு. ஸோ 9க்கு 3க்கு சான்சஸ் காட்டியிருக்கு. ஸோ இது எல்லாமே நண்பா சான்சஸ் தான். ஸோ வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ சண்டேக்கு 3 அல்லது 9 தான் பெஸ்ட் டச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, ஃபைனல் கால்குலேஷன் அடுத்த வீடியோவில் வரும் நண்பா. அதில் ஏபிசிக்கு சான்சஸ் உள்ள வீடியோவாக வரும். ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.